இந்த வண்டி பாத்தீங்களா பிக்கப் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, பிக்கப் இல்லாத ரீசன் பாத்தீங்கன்னா கிளச் டிஸ்க் பாருங்க, கிளச் அசம்பிளி எதுவுமே சேஞ்ச் பண்ணல, கிளச் பிளேட் பாருங்க, இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்புறம் ஹெட் சிலிண்டர் கிராங்க் வேலை செஞ்சிருக்காங்க, வேலை செய்யலின்லாம் இல்ல. கிராங்கோட பிளே பாருங்களேன், சைடு பிளே எவ்வளவு இருக்குன்னு. இதான் கிராங்கோட கிராங்க் கை, இதோட பிளே பாருங்க, சைடு பிளே எவ்வளவு இருக்குன்னு. அப்புறம் சிலிண்டர்ல வந்து சின்ன சின்ன ஸ்கோரிங்ஸ் இருக்கு, ஒயிட் ஸ்மோக் கண்டிப்பா வரும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, வாங்க. எப்பவும் போல வழக்கம் போல நம்ம இந்த ஹெட் இருக்குல்லங்க, வால் போட்டு லேப்பிங் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பண்ண ஒரே ஒரு சின்ன தப்பு என்ன தெரியுங்களா, கைட் அடிக்காத காரணம். ஒயிட் ஸ்மோக் வர காரணம் கைட் அடிக்கவே இல்லை சுத்தமா. அதே கைட்ல போட்டு அப்படியே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அந்த கம்ப்ளைண்ட். இப்போ வந்து ஒரு 10,800 வேலை செஞ்சதுக்கு இதுல ஒரு யூஸுமே இல்லை. பட் நான் ரெண்டாவது எல்லாமே இதுல ஃபுல்லாவே ரீஒர்க் தான் பண்ணும். அதாவது இப்போ கிராங்க் செட் பண்ணும், மறுபடியும் கிராங்க் செட் பண்ணும், சிலிண்டர் வேற தான் போடணும், ஹெட்ல வால் கைட் அடிக்கணும், கிளச் அசம்பிளி எல்லாம் மாற்றணும். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இப்படி நான் செய்யறக்கே டைமிங் செயின் கிட்ட எல்லாமே பழசுதான். இதை நான் இப்படி மறுபடியுமே ஃபுல்லாவே வேலை செய்யறதுக்கு எப்படி ஒரு 12 ரூபாயிலிருந்து 13 ரூபாய் பக்கம் தாராளமா வந்துடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த வண்டி பற்றி பார்ப்போம். பை.